ஹே ஆல், இன்றைக்கி ஒரு டே vlog பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து நான் வந்து vlog போடுறேன். சாரி ஃபார் த லேட். நடுவில் நிறைய வேலை போயிட்டு இருந்ததுனால என்னால் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நான் பயிர் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்துட்டு நான் பருப்பு குழம்பு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் எடுத்துக்கிட்டேன். அண்டு நான் கொஞ்சம் ஏபிசி ஜூஸ் ரெகுலராக குடிக்கிறனால இன்றைக்கும் முடிச்சாச்சு. அண்ட் தென் இந்த புது ட்ரெஸ் எடுத்தேன். இது டோக்கியோ டைப் ட்ரெஸ். இது வந்து ஃபுல் ஸ்லீவ் வச்சு அந்த பஃப்பாக இருக்கும். இந்த மாதிரி தான், ஆனால் ரொம்ப லூஸாக இருந்தது எனக்கு. ஸோ அதனால் இந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து ரிட்டன் போட்டுட்டு இந்த ஒரு சைஸ் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். அண்ட் அது கூடவே எடுத்த இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கிட்டேன். இது எம் சைஸ். இது ஆனால் ரொம்ப ஃபிட்டாக இருந்தது. ஓகே, ரொம்ப எனக்கு வந்து எஸ் எடுத்தால் ரொம்ப டைட்டாக இருக்குது, எம் எடுத்தால் ஃபிட்டாக இருக்குது, எல் எடுத்தால் ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னு இல்லாமல் ஒரு மாதிரி மிடில் ஏஜாக இருந்தது. என்னால் வந்து எந்த ட்ரெஸ்ஸுக்கு எது ஆன்லைனில் எடுக்கிறதுல இது ஒரு பெரிய பிரச்சனை. அண்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாட்ச், இதுக்கு மேட்சிங்காக அந்த வாட்ச் போட்டிருக்கேன். இது ஃபாஸ்ட்ராகில் நான் வாங்கினேன். இதுவும் ஆன்லைனில் தான் வாங்கினேன். நிறைய பேர் வந்துட்டு லிங்க் கொடுங்கன்றீங்க. அது நான் என்னோடய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், ஓகேவா? ஸோ மறக்காமல் லிங்க் போய் நீங்கள் பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல். ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான டே எனக்கு. அது என்ன ஸ்பெஷல் அப்படின்றத வந்துட்டு வரப்போகிற உள்ள வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஆஃபீஸ் போயாச்சு. ஆஃபீஸில் வந்துட்டு என்னோடய ரூமே ரொம்ப கேவலமாக இருந்தது. ரூம் மீன்ஸ் என்னோடய டேபிள், என் டேபிள் மட்டும்தான் இருக்கிறதுலே மோசமான டேபிள் யாருதுன்னா அது வர்ஷா டேபிள் தான் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். சரி, ஓகே, அப்படியே ஹேண்ட்பேக்கே க்ளீன் பண்ணிகிட்டே வந்துட்டு இந்த டேபிளை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம லைஃப்பில் குட் மூமெண்ட்ஸ், பேட் மூமெண்ட்ஸ்ன்னு ரெண்டுமா இருக்கும். குட் மூமெண்ட்ஸில் கண்டிப்பாக எல்லாத்தையுமே நம்ம கலந்துப்பாங்க. ஆனால் பேடான ஒரு மூமெண்ட்லேயும் பேடான ஒரு சுச்சுவேஷன்லேயும் தான் நமக்கு உண்மையான பீப்புள்ஸ் யாருன்னு நமக்கு தெரியும். ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் நம்ம கூட நிற்க போகிறீங்க யாருன்றது அப்போ தான் தெரியும். அது மாதிரி கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஒரு பேடான மூமெண்ட் நடக்கும்போது நம்ம கூட நிற்கிறீங்க தான் வந்துட்டு நம்மளோட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுறீங்க. அதில் எனக்கு கூட மெயினாக என் கூட இருந்த ஒரு ஆள் தான் என்னோடய அண்ணா. அவங்க தான் அஜயன் தான், என்னோட சொந்த பெரியமா பையன் தான். அவங்க கூட யாரும் பிறக்கலை. ஸோ சித்தி பசங்களை வந்துட்டு அவங்க கூட பிறந்த மாதிரி எங்களை பார்த்துப்போம். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு அவ்வளோ க்ளோஸாக இருப்போம். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம கூட நிற்கிறவங்க தான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியான விஷயம். நான் சென்னை வந்ததுக்கப்புறம் என்னை நல்லா பார்த்துக்கிறது யாருன்னா அது அஜய் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அம்மாவும் அப்பாவெல்லாம் அங்கே இருக்கிறதுனால என்னை முழுக்க இங்கே டேக் ஓவர் பண்ணி எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி என்னை பார்த்துக்கிறது அவன் தான். ஸோ அதுக்கப்புறம் நான் வண்டி வாங்கணும்னு நான் ரொம்ப யோசித்தேன். பட் இங்கே வந்துட்டு எனக்கு பெர்மனண்ட் அட்ரஸ் இல்லாதனால அஜயோட பேரில் தான் வண்டி எடுத்தோம். ஸோ வண்டி புக் பண்ணதுக்கப்புறமேட்டு பெரியமாவும் அஜயும் தான் வந்து வண்டி டெலிவரி பண்ண என் கூட வந்து இருந்தாங்க. பெரியமாவும் சொல்லவே வேண்டாம். நான் சென்னை வந்ததுக்கப்புறம் அம்மா எப்படி என்னை பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் எனக்கு பெரியமாவும் ஃபுல்லாகவே என்னை பார்த்துக்குவாங்க. எனக்கு எப்படி அம்மா கிட்ட நான் எவ்வளோ க்ளோஸாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறனோ அதே மாதிரி தான் வந்துட்டு பெரியமா கிட்டேயுமே நான் எல்லாமே ஷேர் பண்ணிப்பேன். ஸோ அந்த அளவுக்கு பெரியமாவும் எனக்கு க்ளோஸ் தான். அதுக்கப்புறமேட்டு பெரியமா நானும் அஜயும் சேர்ந்துட்டு தான் வந்து டெலிவரி பண்ணோம். டெலிவரி பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஆஃபீஸ் மேட்ஸ் எல்லாருமே வந்தாங்க. வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் வந்துட்டு வண்டி எடுத்தோம். எனக்கு அது ஒரு மாதிரி ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்தது. பிகாஸ் சென்னை வந்தது கொஞ்ச நாள்லேயே நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வண்டி வாங்கியாச்சு, எனக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ எடுத்தாச்சு, எனக்கு பிடிச்ச மாதிரி வேலையும் எனக்கு கிடச்சாச்சு. ஒரு மாதிரி ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். ஒரு மாதிரி எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் பாருங்களேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். பெரியமா கையால் தான் வந்துட்டு நான் கீயும் வாங்கினேன். அவங்க கையால் தான் வந்துட்டு ஸ்டார்ட்டும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நானும் பெரியமாவும் நல்லா ரவுண்ட் போனோம். அண்ட் தென் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஹெல்மெட் மஸ்ட். எனக்கு வந்து அஜய் வந்து ஹெல்மெட் கிஃப்ட் பண்ணான். ப்ளஸ் அந்த வண்டிக்கு வந்து க்ளீனிங் திங்ஸ்லாம் கொடுத்தான். பட் நான் இப்போ வரைக்கும் அந்த வண்டி க்ளீன் பண்ணாமல் தான் வச்சிட்ருக்கேன். பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போய் வண்டி பூஜை பண்ணோம். இதில் ஒரு காமெடி என்னென்னா, என் கூடவே இன்னொரு அக்காவும் வண்டி எடுத்தாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா ஏன் ராசி ஏன் நட்சத்திரம். ஏன்னா வண்டி பூஜை பண்ணும்போது அவங்க வண்டி ஓனரோட ராசி நட்சத்திரம் சொல்லும் போது 2 பேரும் ஒன்றே சொன்னோன்னே பயங்கர சிரிப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்துட்டோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்ட்டு. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை கேட்டுட்டு வாங்க, நான் என்ன வேலை செய்கிறேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹாய். நிறைய பேர் கேட்குற கொஷின் என்னென்னா, எங்கே வேலை செய்கிறீங்க, என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்ற கொஷின் கேட்டுட்ருக்கீங்க. எங்கே வேலை செய்யறதுனா நிறைய கம்பெனி பேர் சொல்லணும். பிகாஸ் ஐ எம் டூயிங் எ ஃப்ரீலான்சிங் ஒர்க். என்ன வேலை செய்யறதுனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். அதாவது சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் என்னோட மெயின் ரோல். நான் வந்து கிராஃபிக் டிசைனிங் ஒர்க், வெப் டிசைனிங் ஒர்க் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அண்ட் பிளாகிங், இது மாதிரி நிறைய ஒர்க் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதில் மெயினான விஷயம் என்னன்னா, நம்ம காக்கை கூட்டமாக இருக்கட்டும், என் சேனலாக இருக்கட்டும், ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சு அதில் எப்படி இவ்வளோ வியூஸ் அண்ட் இவ்வளோ கேட்சியான திங்ஸ்
வீடியோஸ் நாங்கள் பண்ணுறோம். ஒரு 0ல் ஆரம்பித்த சப்ஸ்கிரைபரை அவங்களை எப்படி 2 lakh சப்ஸ்கிரைபர் அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றதுக்கு ரீசன் என்னென்னா மெயினாக நல்ல கண்டென்ட், நல்ல வீடியோ குவாலிட்டி, நல்ல அவுட்லுக் தான். thumbnail, அதுக்கு ஒரு கேட்சியான ஒரு டாபிக், ஒரு கேட்சியான ஹேஷ்டேக்ஸ், அந்த டேக்ஸ், அந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே ஒரு பீப்புளை அட்ராக்ட் பண்ணி இழுக்கிற அளவுக்கு அந்த வீடியோஸ் இருக்கும். எங்கள் அம்மா சேனல் வந்து பிளாகிங், ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது ஓகே. பிகாஸ் அவங்க பர்சனலாக வீட்டில் இருக்கிறது எல்லாமே அவங்க வீடியோ எடுத்து போகிறதுனால அது ஈஸியாக போயிடும். ஆனால் மற்ற சேனலுக்கு நான் ஒர்க் பண்ணுறது எல்லாமே பிஸ்னஸ் ஓரியன்டது. அவங்க ப்ராடக்டை வந்து எப்படி சேல் பண்ணுறது, அதாவது ஒரு கிளினிக்காக இருக்கட்டும், அந்த கிளினிக்கை வந்து எந்த லெவலுக்கு வந்துட்டு பீப்புள்ஸ் மதியில் கொண்டு போகிறது, இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் சேலஞ்சிங்காகவும் இருந்தது. ஸோ அதுவும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட பிஸ்னஸும் டெவலப் ஆகுது. த்ரூ அவங்க ஆன்லைன் மூலியமாகவும் நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப் மூலிமா வீடியோஸ் போகிறதுனால நிறைய பேர் எங்களோட கஸ்டமர்ஸே 2 lakhsலேருந்து 1 lakh அமௌண்ட் அளவுக்கு எடுத்திருக்காங்க ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் இருந்து. இது நம்பவே முடியல, உண்மையான விஷயம் தான். ஸோ உங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறதுனால தான் என்னோட ஒர்க் ப்ரொஃபஷனல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு வந்துட்டு ஒரு கிராஃபிக் ஒர்க் பண்ணணும், எங்களுக்கு வந்துட்டு ஒரு சேனலை டெவலப் பண்ணணும், என் பேஜ் நல்ல லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்துட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த காண்டாக்டுக்கு ஆர் இமெயிலுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இது ரிலேட்டடாக கேட்கணுன்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிலேட்டபிளாக நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ தட்ஸ் ஆல். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய கிச்சனை நான் க்ளீன் பண்ணேன். ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. எஸ்பெஷலாக என்னோடய கேஸ் ஸ்டவ் தான். ஸோ அதுக்கு ஃபுல்லாகவே நான் லெமனையும் அதுக்கப்புறம் சோப்பு அதுக்கப்புறம் இதை போட்டு தான் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைமாக இருந்ததுனால ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கைப்பிடி இடம்லாம் ரொம்ப அழுக்காக இருந்தது. என்னடா இது, நம்ம சமைக்கிறதே ரொம்ப ரேராக தான் சமைப்போம், இதில் வேறு இவ்வளோ அழுக்கா அப்படின்னு இருந்தது. கிச்சனே க்ளீன் பண்ணி, ஏன்னா நான் இருக்க வீடு வந்து ஒருத்தர் சின்ன வீடாக தான் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. சரி, ஃப்ரீ டைமில் க்ளீன் பண்ணி அதை எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அதனால் எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எனக்கு பெருசாக க்ளீன் பண்ணுறதுன்றது பிடிக்கும், பட் திருப்பி திருப்பி அது அழுக்காகும் போது டென்ஷன் ஆகும் எனக்கு. கிச்சன் க்ளீன் பண்ணுறதுன்றது எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருந்தது. ஏன்னா எனக்கு ப்ராபர்லி அந்த அழுக்கு எப்படி எடுக்கிறதுனே தெரியல. அது மாதிரி பிசு பிசுன்னு இருந்தது. அதை எப்படி க்ளீன் பண்ணாலும் என்னால் எடுக்கவே முடியல. முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் வெளியே போனேன். மாலுக்கு போயிருந்தேன், மினிசோவுக்கு. அங்கே போய் நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் என் கிச்சன். நான் கடைசியாக என் கிச்சனை காட்டுறேன், நீங்களே பாருங்கள். எல்லாமே புதுசாக இருக்கும், ஏன்னா பெருசாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால என் கிச்சன் கொஞ்சம் ரொம்ப நீட்டாகவே இருக்கும். வீட்டுக்கு போய் என்னென்ன வாங்கினேன் நான் சொல்கிறேன். இந்த நாய்ஸ் ஃபிட் தான் வாங்கினேன். பிகாஸ் இது இப்போ ஆஃபரில் போயிட்டு இருந்தது. இந்த வாட்ச் தான். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஃபரில் சம்திங் இது வந்து 3000 4000 ரூபி வாட்ச். இது இப்போ ஆஃபர் போக 1300 சம்திங் என்னமோ தான் வந்தது. அதனால் என்கிட்ட இந்த ரவுண்ட் டயல் வாட்ச் இல்லை, அதனால் இதை நான் வாங்கியிருந்தேன். ஃபைன். அப்புறம் நான் மீஷோ போய் வாங்கினது எல்லாத்தையும் காட்டுறேன் உங்ககிட்ட. திஸ் இஸ் ஒன். இது வந்து ஒரு மேட் வாங்கினேன். 2 மேட்டு தான் நான் வந்து வாங்கினேன். டெய்லி ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறதுனால இதுக்கு ஜூஸ்க்கு ஒரு பாட்டில் வாங்கினேன் 1. அப்புறம் இது பாத் ஸ்க்ரப் வாங்கினேன், இது ஒன்று. அண்ட் தென் திஸ், எனக்கு வந்து கீ ஹோல்டர் எதுவும் இல்லை, ஸோ அதனால் கீ ஹோல்டர் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் அதே சேம் கீ ஹோல்டரு. இந்த ஊக்கு வந்துட்டு பாத்ரூமில் வந்துட்டு இந்த இதெல்லாம் மாட்டுறதுக்காக வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ரப்பர் பேண்ட் ஒன்று வாங்கினேன். இது பெரியமாக்கு ஒன்று எனக்கு ஒன்று எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் திஸ் பாடி ஸ்க்ரப். அதுக்கப்புறம் அட் லாஸ்ட் வந்துட்டு எனக்கு கிளாஸ் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ கிளாஸில் வந்துட்டு நான் இது ஒன்று வாங்கினேன். இது வந்து ஜூஸர் சேம். அதனால் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து மினிசோவில் வாங்கினேன். இன்றைக்கி பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தேன். தட்ஸ் ஆல். இந்த டைம் தான் நான் போயிட்டு டாய்ஸ் எதுவும் வாங்காமல் வந்திருக்கேன். திங்க் என்னன்னா இவ்வளோ டாய்ஸ் சேர்ந்துருச்சு ஆல்ரெடி. சரி, அதனால தான் நான் எதுவும் வாங்காமல் வந்திருக்கேன். நெக்ஸ்ட் டைம் போனால் ஒன்று வாங்கணும்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு இதுவே கரெக்டாக நான் கொண்டு போன அமௌண்ட்டுக்கு இதே 2000 நியர்லி ஆச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். அண்ட் எஸ்பெஷலாக வந்துட்டு நான் க்ராக்ஸ் வாங்கணும் தான் வந்துட்டு அங்கே மாலுக்கு போனதே. அம்மா தான் வந்துட்டு
இந்த மந்த்துக்கு எனக்கு வாங்கி தரேன்னு சொன்னாங்க, அதனால் வாங்கினேன். ஸோ எனக்கு இதில் இந்த டாட்டர்ஸ் ரொம்ப பிடிச்சது. இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் வர்ஷா இது ஒரு செட்டாகவே வாங்கினேன். அதுக்கப்புறமேட்டு யூஸ்வலாக இப்போ நான் போட்டிருக்க க்ராக்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த க்ராக்ஸ் வந்து ஷூ டைப்பில் வாங்கியிருக்கேன். டன். இதெல்லாம் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. ஸோ நவ் ஏபிசி ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பீட்ரூட் போட்டேன், அதுக்கப்புறம் ஆப்பிள் போட்டேன். கேரட் இல்லை, அதனால் ஆம்லா போட்டேன். என்கிட்ட கேரட் நான் வாங்காதனால ஆம்லா வாங்கிக்கிட்டேன். கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணேன், அந்த ஸ்லிம் மில்காக. ஏன்னா மில்க் வந்துட்டு எனக்கு அந்த நிறையா இது இருக்க மாதிரி வேண்டாம், க்ரீமியாக இருக்க மாதிரி அப்படின்னு தான் நான் ஸ்லிம் மில்க் வாங்கிட்டேன். அண்ட் தென் ஏபிசி ஜூஸ் குடிச்சு வரதுனால என்னோடய ஃபேஸ் நல்லாவே பிரைட் ஆகிடுச்சு. நிறையா பேர் கேட்குற அளவுக்கே எனக்கு பிரைட் லுக் வந்திருக்கு. அண்ட் தென் ரெகுலராக நீங்கள் கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிள், ஆம்லா இது எடுத்துக்கும் போது ஒன்றுன்னா தனியாகவும் எடுத்துக்கலாம், கலந்தும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு ஃபேஸ்லேயும் சரி ஒரு க்ளோ லுக் தெரியும். நீங்களும் ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. எவ்ரிடே மார்னிங் நான் வந்துட்டு க்ரீன் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் அந்த ஜூஸ் குடிப்பேன். அண்ட் தென் நைட்டு வந்துட்டு நாங்கள் எல்லாம் வெளியே போனோம். நான், அஜய், அதுக்கப்புறம் சந்தோஷன்னு சொல்லி என்னோடய கசின் தான் சந்தோஷம். ஹி வாஸ் வாணியம்பாடியில் நாங்களும் சின்ன வயசில் இருக்கும் போது ஒன்றா விளாண்டுட்டு இருந்தவங்க. அவன் பர்த்டே இன்னைக்கு, அதனால் அவன் ட்ரீட் கொடுக்குறதா சொன்னாலும் நாங்கள் ஈசிஆரில் இருக்க ஒரு வில்லேஜ் பார்க் மாதிரி இருக்க ஒரு ஹோட்டலில் தான் போய் சாப்பிட போனோம். இவன் என்னோட ஜூனியர், சின்ன பையன், தம்பி. ஆனால் பார்க்க பெரிய பையனாட்டம் இருப்பான். அண்ட் நாங்கள் 3 பேர் தான் வந்துட்டு சாப்பிட போனோம். சாப்பிடும் போது தான் என்னென்ன வாங்கணுன்னா ஃப்ரைட் ரைஸ். ஆனால் இங்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ப்ரான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ப்ரான் கிரேவி, அதுக்கப்புறம் க்ரில்லு, அது எல்லாமே நான் ஆர்டர் பண்ணி நான் வாங்கினோம். இது என்ன ஒரு ஸ்பெஷல்னால் நாங்கள் நிறையா சாப்பிட்டோம், ஆனால் கம்மியாக தான் பில் ரேட் வந்தது. அவன் சொன்னால் 2000 தான் ட்ரீட் என்னால் அப்படின்னா, ஆனால் கரெக்டாக 2000 ட்ரீட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் அவனுக்கு சர்ப்ரைஸாக வந்து கேக்கு வெட்டினோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவன் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணான். இன்றைக்கி இந்த டே விலாக் ரொம்ப ஹாப்பியாக எனக்கு முடிஞ்சுது. பிகாஸ் இன்றைக்கி நான் வண்டி எடுத்ததுலேருந்து, இவனோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணதுலேருந்து, என் வீட்டை க்ளீன் பண்ணது, இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சைல்டிஷாக, சின்ன வயசுலேருந்து நம்ம கூட இருந்தவங்கலேருந்து எல்லாமே ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாக இருந்தது. என்னமோ ஹாப்பியஸ்ட்டு ஒரு மூமெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன் இந்த விலாகை. ஸோ நெக்ஸ்ட் விலாகில் சந்திக்கலாம். பாய்.